ஹாய். டெய்லி எல்லாருக்கும் ஒரே கொஷின் தான். என்ன சமைக்கலாம்? என்ன தான் சமைக்கலாம்? அதுக்கு இந்த வீடியோவோட எண்டில் உங்களுக்கு ஒரு ஆன்சர் இருக்குது. இன்றைக்கி மஷ்ரூம் வச்சு தான் நம்ம ஒன்று பார்க்க போகிறோம். இதுக்கு கொஞ்சம் புதினா, கொத்தமல்லி, இஞ்சி, பூண்டு இதை ஃபஸ்ட் நம்ம அரைச்சி பேஸ்ட்டாக வச்சுக்கலாம். அப்புறம் கொஞ்சம் மஷ்ரூம்ஸையும் க்ளீன் பண்ணி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இதையும் ரெடி பண்ணியாச்சு. இதிலே நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க கண்டிப்பாக இங்கே நான் பிரியாணி தான் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன்னு. ஆமாங்க, இப்போ மஷ்ரூம் பிரியாணி தான். ஈஸியான ஒரு மஷ்ரூம் பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட் எப்பயும் போல் எண்ணெய் ஊற்றி எல்லா ஸ்பைசஸும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்ச ஆனியன், அப்புறம் பச்சை மிளகா, அப்புறம் தக்காளி இது எல்லாத்தையும் உள்ளே சேர்த்து நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். நல்லா வெங்காயம் ஃப்ரை ஆகிறது தான் பிரியாணிக்கு மெயினே. ஸோ எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அரைச்சி வச்ச அந்த புதினாவையும் இதில் போட்டுட்டு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் அது கூட ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் கட் பண்ணி வச்ச மஷ்ரூம்ஸையும் ஆட் பண்ணி நல்லா கிண்டிட்டு ஒரு நல்லா வதங்குற ஸ்டேஜ்க்கு வந்ததும் அப்போது நம்ம மசாலாஸ் எல்லாமே ஆட் பண்ண வேண்டியதான். நான் வந்து எல்லாமே ஆச்சி மசாலாஸ் தான் யூஸ் பண்ணேன். இது எல்லாமே நாங்கள் வீட்டிலேருந்து வரப்போவே பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்தது தான். இதில் பார்த்திங்கன்னா கொரியாண்டர் பவுடர், அப்புறம் மட்டன் மசாலா மெயினாக போட்டோம். அப்புறம் கொஞ்சமாக கரம் மசாலா அப்புறம் கர்ட் ஆட் பண்ணி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு கொதிச்சதும் நம்ம ஊற வச்சிருந்த அரிசி ஆட் பண்ணி தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி மூடி வச்சாச்சு. அவ்வளோதாங்க, பிரியாணி ரெடி. கண்டிப்பாக இதை ஒரு நாள் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ரெசிபியோட. என்ன சமைக்கலாம்னு யோசிக்கிறேன் அன்றைக்கி. இது உங்களுக்கு கண்டிப்பாக ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன். காய்ஸ் தான் ஓப்பன் பண்ண போகிறாங்க. அவங்க ரியாக்ஷன் பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.